மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து டு அப்போஸ் பிஜேபி அண்ட் டிஎம்கே. பேசிக்கா பிஜேபி அண்ட் டிஎம்கே 2மே ரூலிங் பார்ட்டி, பவர்ஃபுல் பார்ட்டிஸ் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்கங்கிறதுனால அது 2 பேரையும் ஒரே நேரத்தில் அப்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய கட்ஸ் வேணும். விஜய் அவர்கள் அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பீச் மோஸ்ட்டாக இந்த லைன்ஸில் தான் இருந்துச்சு. வேர்ட் பை வேர்டாக போகல, ஓவராலாக கான்டெக்ஸ்ட்டை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனன் அவங்க பேச வர்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, கேள்வி கேட்டால் சங்கி நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பால் எல்லோரும் சமம்ங்கிறது தான் அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. பிறப்பால் யாரும் முதலமைச்சர் ஆகக்கூடாது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பிறப்பால் முதலமைச்சர் ஆகக்கூடாது, அரசாட்சி ஒளியகணும். அதாவது ஒரே குடும்பத்திலேருந்து வரவங்க தான் அரசாட்சின்னு இவங்க மீன் பண்ணுறாங்க. அப்புறம் பிறப்பால் யாரும் சிஎம் பிறந்துட்டாங்க, இவங்களுக்கு பிறந்துட்டாங்கிறதுக்காக அவங்க அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு ஆகக்கூடாது. அப்புறம் வந்து ஊழல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் வந்து இந்த பிரைபு, கரப்ஷன் இதை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஊழல் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத ஆதவ் அர்ஜுனன் பேசினாங்க. ஆனந்த் டெல்டும்டே அவங்களும், அதாவது அம்பேத்கர் அவங்களோட ஆனந்த் டெல்டும்டேங்கிறவங்க தான் வந்து இன்னைக்கு வந்தவங்களே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். நிறைய பேர் வந்து அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்கங்கிறதுனால கொஞ்சம்